Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the covenant of the day. Hallelujah. God is good. And today is 15 July 2026 Wednesday, புதன்கிழமை. இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் Revelation chapter 1 verse 11, the second part B. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் 2வது பகுதி. என்ன வெளிப்பாடு என்று பார்ப்போமா? What you see, write in a book and send it to the 7 churches which are in Asia. The Ephesus, to Smyrna, to Pergamos, to Thyatira, to Sardis, to Philadelphia and to Laodicea. Hallelujah. 7 சபைகளுக்கு அவர் அனுப்ப சொல்லுகிறார். எழுதி அந்த தரிசனத்தை எழுதி 7 சபைக்கு அனுப்ப சொல்லுகிறார். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலேதெப்பியா, லவுகோக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பியது. சொன்னது, நான் கேட்டேன், நான் பார்த்தேன். 7 சபைகளுக்கு சொன்னார். ஏதோ கற்பனையில் வந்த சபை அல்ல. இன்றைக்கும் அந்த 7 சபைகள் அந்த இடம் இருக்கிறது. சில இடங்களிலே சபை இல்லை, சில ஆதாரங்கள் இருக்கிறது. சபை இருந்ததுக்கான ஆதாரங்கள் உண்டு. சில இடங்களிலே சபை அந்த ஆலயம் அல்லது கிறிஸ்தவர் வழிபட்ட இடம் இருக்கிறது இன்றைக்கும். ஆகவே இது சரித்திரபூர்வமான உண்மைகள். ஏன் இந்த சபைகளுக்கு ஆவியானவர் எழுத சொல்லுகிறார்? வருகைக்கு ஆயத்தமாக இருக்கு. அப்படி என்றால் 7 சபைகளுக்கு மட்டும்தான் இந்த செய்தியா? அப்படி இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். யூதர்களுடைய வேதம் என்பதனாலே இது யூதர்களுக்குரியதா? இல்லை. யூதர்களின் மூலம் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகர். அவரை பற்றி இந்த வேதாகமத்தில் இருப்பதனால இந்த வேதாகம் யாருக்கு சொந்தம்? அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இது உலக நூல். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ இனத்திற்கோ அல்லது ஒரு மதத்திற்கோ சொந்தமானதல்ல. அது நீதி நூல், இறைவனை பற்றி இருக்கிற நூல். அது எல்லாருக்கும் சொந்தமானது. ஆகவே இந்த வார்த்தைகளை ஏனென்றால் ஆயத்தமாக இருக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். To prepare the church for the second coming. They should understand the judgment day. இலகுவாக லேசாக எதையும் எடுத்து விடக்கூடாது. ஆமா தானே? We must take seriously about his second coming. That's why God has given him John as this revelation about the last days. So that the believers, the churches, the follower, they were ready to accept him. அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இதோ நாம் வேதத்தை பார்க்க போகிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் கவனித்து விசுவாசித்து தியானித்து read and meditate, carefully we see every verse what the revelation says. That will help you your spiritual life. உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அது உதவியா இருக்கும். அது மட்டுமில்ல, நீ எது செய்ய வேண்டும், நீ எது செய்யக்கூடாது என்று வசனங்களை நீ பார்க்க முடியும். It will tell us and help us know which to do, which should not do, which is things of pleasing God. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம் என்ன என்பதையும் நாம் பார்ப்போம். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை பலப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். Lord, we praise and thank you those who are listening your word and meditating and preparing themselves for your coming. Let them empower them, Lord, and help them, Lord, and strengthen them, Lord. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. உன் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க. புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆயத்தமாயிரு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. Take care and God bless.